வணக்கம், இது டெக் தமிழா செய்திகள். நான் லட்சுமிராஜன். இன்றைய செய்தி தொப்பை நம்ம இப்போ பார்க்கலாம். இதுவரைக்கும் நீங்க டெக் தமிழா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்துங்க மற்றும் இந்த பெல் ஐக்கானையும் அழுத்துங்க. Panasonic நல்ல ஒரு ஜாப்பனீஸ் கம்பெனி தான். ஆனால் அந்த மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெத்தனம் காட்டுறாங்க. பழைய ஃபோன்களாக கொண்டு வராங்க. லாஸ்ட் அக்டோபர் வந்து எலுகோ ரே 600ன்னு ஒரு ஃபோன் கொண்டு வந்திருந்தாங்க. அடுத்தது அப்படி சைலண்டாக இருந்தாங்க. இப்போ வந்து எலுகோ ரே 800ன்னு ஒரு புதிய ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் ஃபோனை பார்த்தீங்கன்னா ஆதி காலத்து ஃபோன் மாதிரி இப்போ தோணுது. அதோட ஸ்பெசிஃபிகேஷனை நான் சொல்கிறேன், நீங்களே இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோன்களில் வந்து பெசல்லெஸ் ஃபோன், வாட்டர் ட்ராப் நாச் அதெல்லாம் வச்சு வருது. ஆனால் இவங்க இன்னுமே வந்து பழைய 16:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் ஒரு ஃபோனை கொண்டு வந்திருக்காங்க. மெட்டல் பாடியில் இந்த ஃபோன் இருக்கு. ஸோ பழைய காலத்து ஸ்டைலில் ஒரு ஃபோனை இப்போ இறக்கியிருக்காங்க. இந்த ஃபோனோட விலை வந்து 10,000 ரூபா. ஆஃப்லைன் மற்றும் ஆன்லைனில் இதை விற்கிறாங்க. கடைகள்லையும் இது கிடைக்குது. 5.5 இன்ச் டிஸ்பிளே, ஃபுல் HD ரெசல்யூஷன், கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 கொடுத்துருக்காங்க. ஆதி காலத்து ஆண்ட்ராய்டு நூகாட் அப்டேட்டில் இன்னும் இது இருக்கு. ஸோ எப்போ ஓரியோ வந்து எப்போ பை வந்து சான்ஸே இல்லை. மற்றும் வந்து என்ன சிப்செட்னு அவங்க சொல்லலை, அதை கூட சொல்லறதுக்கு தயங்குறாங்க போல. இதில் வந்து 4GB ரேம் மற்றும் 64GB ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. பின்பக்கம் வந்து ஒரு 13 மெகா பிக்சல் கேமரா, செல்ஃபிக்காக ஒரு 8 மெகா பிக்சல் கேமரா, சிங்கிள் கேமரா தான். 4000 mAh பேட்டரி. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனில் இப்போ 2019 இந்த Panasonic ஃபோன்கள் வருது. என்ன செய்ய, இது யார் வாங்க போறோன்னு தெரியல. ஆனால் ஏதோ ஒரு நம்பிக்கை, குருட்டு நம்பிக்கையில் இந்தியாவில் இறக்கியிருக்காங்க Panasonic நிறுவனம். விவோ V15 Pro நல்ல ஒரு ஃபோன். ஆனால் விலை கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட புது டெக்னாலஜியோடலாம் வருது. ஸோ இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இருக்கு, பாப்அப் செல்ஃபி கேமரா இருக்கு. பாப்அப் செல்ஃபி கேமராவில் ஃபேஸ் ரெகக்னிஷன் கொடுத்துருக்காங்க. பல நல்ல ஃபீச்சர்ஸில் இந்த ஸ்னாப்டிராகன் 675 ப்ராசஸரில் இது ரன் ஆகுது. இந்த ஃபோனோட அந்த அறிமுக பார்வை வீடியோ போட்டிருந்தேன், கேமிங் விமர்சனம் போட்டிருக்கேன். லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. இந்த ஃபோன் வந்து நாளைக்கு முதல் சேலுக்கு வருது. ஸோ அதை விவோ V15 Pro வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா நாளைக்கு நீங்கள் வாங்கலாம். இப்போ டேப்லெட் மார்க்கெட் வந்து ரொம்ப பெரிதாக இல்லை. பல கம்பெனிகள் டேப்லெட் இப்போ கொண்டு வரதும் இல்லை. ஆனால் ஹானர் வந்து சைனாவில் இன்னைக்கு Tab 5ன்னு ஒரு டேப்லெட்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து 8 இன்ச் டிஸ்பிளே இருக்கு, ஃபுல் HD ரெசல்யூஷனோடு இது வருது. கிரின் 710 சிப்செட் இதில் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ நல்ல ஒரு சிப்செட் இதில் கொண்டு வந்திருக்காங்க. மற்றும் 3GB 32GB 6GB 64GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸோடி வருது. வைஃபை மற்றும் LTE ஆப்ஷன் ரெண்டும் இதில் இருக்கு. 2 வேரியண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. 5000 mAh பேட்டரி இருக்கு. 8 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா, 8 மெகா பிக்சல் ரியர் கேமரா. ஸோ இந்த ஸ்பெசிஃபிகேஷனோடி ஹானர் Tab 5 வந்து சைனால அறிமுகப்படுத்திருக்காங்க. ஆரம்ப விலை சைனால வந்து 11,500 ரூபா கிட்ட இருக்கு. இந்தியாவுக்கு வருமானு தெரியல, ஆனால் கொண்டு வரலாம். ஏன்னா ஹானர் வந்து அதிகமாக ப்ராடக்ட் இப்போ இந்தியாவில் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா. ஸோ ஹானர் Tab 5 இந்தியாவுக்கு வரலாம். ஸோ வந்தால் இந்த விலைக்கு இது நல்லா இருக்குமா, நீங்கள் வாங்க விரும்புவீங்களாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓப்போ F11 Pro வந்து இந்தியாவில் இன்னைக்கு லான்ச் ஆயிருக்கு. இதோட விலை வந்து 25,000 ரூபா. இது வந்து மார்ச் 15ஆம் தேதியிலேருந்து நீங்கள் வாங்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா விவோ V15 Pro மாதிரி இதுலேயும் வந்து ஒரு பாப்அப் செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இந்த V15 Proவில் வந்து 32 மெகா பிக்சல் சென்சர் இருந்தது. இதில் வந்து 16 மெகா பிக்சல் சென்சர் தான் இருக்குது. V15 Proவில் இன் டிஸ்பிளே சென்சர் இருந்தது. ஆனால் இதில் வந்து இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் இல்லை. பின்பக்கம் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் கொடுத்துருக்காங்க. 6.5 இன்ச் டிஸ்பிளே இருக்குது, ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷன், நாச் இல்லாத ஒரு டிஸ்பிளே, ஃபுல் வியூ டிஸ்பிளே இதில் கிடைக்குது. ஹீலியோ P70 ப்ராசஸரில் இதை யூஸ் பண்ணியிருக்காங்க. 4000 mAh பேட்டரி இருக்குது. WOOC 3.0 ஃபாஸ்ட் சார்ஜிங்கோடு இது வருது. 25,000 ரூபாய்க்கு இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. கூகுள் வந்து ஆண்ட்ராய்ட் கோங்கிற ஒரு ப்ரோக்ராம் கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது 1GB ரேம்லையும் வந்து ஒரு நல்ல ஒரு ஃபோன் எக்ஸ்பீரியன்ஸ் கொண்டு வரணும். அதுக்காக வந்து ஒரு லோ காஸ்ட் என்ட்ரி லெவல் ஃபோனுக்காக இந்த ஆண்ட்ராய்ட் கோ ப்ரோக்ராம் கொண்டு வந்திருந்தாங்க. அதில் வந்து லாவா Z40ங்கிற ஒரு ஆண்ட்ராய்ட் கோ ஃபோனை வந்து இந்தியாவில் இன்னைக்கு அறிமுகப்படுத்திருக்காங்க. இதோட விலை வந்து 3,500 ரூபா. ஸோ ஒரு ஃபியூச்சர் ஃபோன்லேருந்து எனக்கு ஒரு என்ட்ரி லெவல் பேசிக்கான ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோன் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த ஆண்ட்ராய்ட் கோவில் வரக்கூடிய இந்த லாவா Z40 ஒரு ஆப்ஷனாக அமையுது. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்டே நான் சொல்றேன், இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு என்ட்ரி லெவல் ஃபோன். பேசிக்கான ஸ்பெக்ஸ் தான் நீங்க இதில் எதிர்பார்க்கலாம். 4 இன்ச் டிஸ்பிளே இருக்கு. ஸோ ரொம்பவே கை கடக்கமான ஒரு ஃபோனாக அமையும். கார்னிங் கொரில்லா கிளாஸ் 3 இருக்கு. டுவல் வோல்டி சப்போர்ட்டோடு இது வருது. ஸோ 2 வோல்டிஸையும் இதில் நீங்க போட்டுக்கலாம். 1GB ரேம் மற்றும் 8GB ஸ்டோரேஜ் ஆப்ஷனோடு வருது. 1.4 GHz குவாட் கார் ப்ராசஸர் சொல்லியிருக்காங்க. என்ன ப்ராசஸர் சொல்லல, ஸ்பெக்ட்ரமாக இருக்கலாம்ங்கிறது என்னோட எண்ணம். ஸோ பார்ப்போம். இது ஒரு பேசிக்கான ஒரு சிப்செட். இது செல்ஃபிக்கும் பின்பக்கம் வந்து 2 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. ரெண்டுலயும் வந்து LED ஃபிளாஷோடு இது வருது. 2250 mAh பேட்டரி இருக்கு. ஆனால் வந்து 1.5 நாள் போகும் சொல்றாங்க. ஏன்னா வந்து இதுல வந்து 4 இன்ச் டிஸ்பிளே தான் இருக்கு. அப்படி ஸ்பெசிஃபிகேஷன் ரொம்ப குறைவா இருக்கிறதுனால உங்களுக்கு 1.5 நாள் இதில் பேட்டரி தாங்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பேசிக் ஒரு என்ட்ரி லெவல் ஸ்மார்ட் ஃபோன்.
ஆண்ட்ராய்ட் கோ ப்ரோக்ராமில் லாவா Z40 3500 ரூபாய்க்கு அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அமேசான் பிரைம், ஃப்ளிப்கார்ட் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி லாயல்ட்டி ரிவார்ட் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, அதே மாதிரி பேடிஎம்மும் அவங்க பங்குக்கு பேடிஎம் ஃபர்ஸ்ட்னு ஒரு ப்ரோக்ராம், லாயல்ட்டி ப்ரோக்ராம் கொண்டு வந்திருக்காங்க. இதில் வந்து நீங்கள் 750 ரூபா கொடுத்து அந்த பேடிஎம் ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமில் ஜாயின் பண்ணலாம். ஆனால் அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணும்போது பல பெனிஃபிட் கொடுக்குறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம பார்க்கலாம். பேடிஎம்மில் நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட் வாங்கும்போது ஃப்ரீ ஷிப்பிங், ஃப்ரீ 24/7 கஸ்டமர் கேர் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் மெயினாக வந்து பல சலுகைகள் இருக்குது. அது என்ன பெனிஃபிட்ஸ்னு பார்க்கலாம். கானா, சோனி லிவ் மற்றும் ஈராஸோட ஆனுவல் மெம்பர்ஷிப் கொடுக்குறாங்க. ஜொமேட்டோ கோல்டு 1 இயருக்கு உங்களுக்கு கிடைக்குது. இந்த மாதிரி பல சலுகைகள் இருக்குது. அவங்க வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இது வந்து பேடிஎம் ஃபர்ஸ்ட். ஸோ பேடிஎம்மில் நீங்கள் அடிக்கடி ப்ராடக்ட் வாங்குவீங்களாங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பொதுவாக வந்து பலரும் வந்து அமேசான் இல்லை ஃப்ளிப்கார்ட்டில் வாங்குறாங்க. ஸோ உங்களை எத்தனை பேர் வந்து இந்த பேடிஎம் மாலை நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். HTC ஒரு ஐகானிக் பிராண்ட் சொல்லலாம். முதல் முறையாக ஆண்ட்ராய்ட் ஸ்மார்ட் போன் கொண்டு வந்த நிறுவனம் வந்து HTC தான். ஸோ வந்து பலருக்கும் இந்த HTC ஞாபகம் இருக்கும். ஆனால் இப்போ வந்து HTC பிராண்ட் வந்து லாபகரமாக போகலை. அவங்களோட ப்ராடக்ட்லாம் வந்து ரொம்ப சக்ஸஸ் ஆகலை. இப்போ வந்து அந்த அவங்களோட பிராண்டை வந்து லைசன்சிங்காக கொடுக்கலான்னு இருக்காங்க. ஸோ இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோமேக்ஸ், லாவா, கார்பன் இவங்க வந்து இந்த HTC பிராண்டோட லைசன்ஸுக்காக போட்டி போட்டிருக்காங்க. ஸோ அப்படி போட்டி போட்டு வாங்கினாங்கன்னா அவங்க வந்து இந்த HTC பிராண்டை யூஸ் பண்ணி ஸ்மார்ட் ஃபோனை இந்தியாவில் கொண்டு வரலாம். ஸோ அப்படி ஒரு ஃபோன் வந்துச்சுன்னா நீங்கள் வாங்குவீங்களா? இப்போ தான் ரெட்மி நோட் 7 வந்துச்சு, ரெட்மி நோட் 7 ப்ரோ வந்துச்சு. அதுக்கு அடுத்தது ரெட்மி 7க்கான வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. மார்ச் 18ஆம் தேதி சைனாவில் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதோட சின்ன ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கலாம். இது வரைக்கும் தெரிஞ்ச டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். இந்த ஃபோனில் வந்து 6.26 இன்ச் டிஸ்பிளே இருக்கும் சொல்லியிருக்காங்க. HD+ ரெசல்யூஷன், 3900 mAh பேட்டரியோடு இது வர இருக்குது. பின்பக்கம் வந்து டுவல் கேமரா, அதில் வந்து மெயின் கேமரா வந்து 12 மெகா பிக்சல் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. செல்ஃபிக்காக வந்து 8 மெகா பிக்சல் கேமரா ஓடி வரும்னு சொல்லியிருக்காங்க. ஆண்ட்ராய்ட் 5 பேஸ் பண்ணி MIUI 10ல இந்த ஃபோன் வர இருக்குதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ வெகு விரைவில் ரெட்மி 7 சைனாவில் லான்ச் ஆகுது. அதுக்கு அடுத்தது இந்தியாவிலையும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சாம்சங் வந்து பார்த்தீங்கன்னா கேலக்ஸி M சீரிஸ் கொண்டு வந்தாங்க. அடுத்தது இப்போ புதிய A சீரிஸ் கொண்டு வந்திருக்காங்க. A சீரிஸில் A50 இப்போ இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. A10 கொண்டு வந்தாங்க. அடுத்தது A60க்கான ஃபோன் வந்து இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்தது A40, A90 கூட வர இருக்குது. இப்போ இந்த A60க்கான சில லீக்ட் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ அதை நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனில் வந்து 6.7 இன்ச் டிஸ்பிளே இருக்குது. இன்ஃபினிட்டி U டிஸ்பிளே, அதாவது வாட்டர் டாப் நாச்சோடு இது வருது. சூப்பர் AMOLED டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இதில் இருக்குது. ஃபுல் HD+ ரெசல்யூஷன். அவங்களோட எக்ஸினாஸ் ப்ராசஸர் இல்லாமல் புதிய ஒரு குவால்காமோட ஸ்னாப்டிராகன் 6150 என்கிற ஒரு புதிய சிப்செட்டை இதில் கொண்டு வர இருக்காங்க. இது வந்து ஒரு புது சிப்செட். ஸோ அதில் வரக்கூடிய முதல் ஃபோன் இதாக இருக்கலாம். 6GB RAM மற்றும் 128GB ஸ்டோரேஜ், 8GB RAM மற்றும் 128GB ஸ்டோரேஜ்னு 2 வேரியன்ட்ல இது வர இருக்குது. பின்பக்கம் வந்து ட்ரிபிள் கேமரா, 32 மெகா பிக்சல் மெயின் கேமரா, ஒரு 5 மெகா பிக்சல் கேமரா மற்றும் ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர் இருக்கு. செல்ஃபிக்காக வந்து ஒரு 32 மெகா பிக்சல் கேமரா இருக்கு. 4500 mAh பேட்டரியோடு இந்த ஃபோன் வர இருக்குது. ஸோ சாம்சங் வந்து ரொம்பவே மும்முரமாக நல்ல ஒரு ஸ்பெக்ஸில் பல ஃபோன்கள் கொண்டு வந்துருக்காங்க. அதில் உள்ள ஒரு ஃபோன் தான் இந்த கேலக்ஸி A60. அப்படியே நம்ம A50யோட அன்பாக்சிங் வீடியோ போட்டிருக்கேன். கேமிங் விமர்சனம் நாளைக்கு வருது. ஸோ அதையும் நீங்கள் பாருங்க. ஸோ இதான் வந்து இன்றைய டெக் செய்தி தொகுப்பு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இப்பவே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கிறீங்க, அந்த பெல் பட்டனும் அமைக்கிறீங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது லட்சுமிராஜன். தமிழில் பேசு, டெக் தமிழா பாரு.